ஹாய் நாமீஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்றைக்கி ஆரமோட 2 ஷார்ட்டான கனெக்ட் வித் யூவோட செகண்ட் ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட் எதோ கட் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் நீங்களும் வந்துட்டு இன்டிமஸியாக இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் என்னவே இருந்திருக்காது. ஆரம்னா அது நீங்கன்னு தெரிஞ்சு ஒரு மாதிரி அவருக்கு மூடாகி பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது உங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் படுத்துட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்குன்னா அப்படி வீச்சுன்னு கத்திடுறீங்க. கத்திட்டு இப்போ வந்து பார்க்குறீங்க, பார்த்தா ஆரம் படக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஆரம்பிக்கிட்ட வந்துட்டு கேட்குறீங்க, நீங்கள் எப்படிங்க வந்தீங்க, ஏன் நீங்கள் என் பக்கத்தில் படுத்துருக்கீங்க? என்னை தூக்கிட்டு வந்து என் படுக்க வச்சாங்க. யார் படுக்க வச்சா? ஏய், நீயும் நானும் எப்படி இருக்குன்னு பார்க்குறல, அப்புறம் என்ன கேட்டுட்ருக்க அப்படிமா கேட்குறாரு. இப்படி நீங்கள் என்ன பார்க்குறீங்க, உங்கள் உடம்புல எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன், நீயும் தாட்டி என்ஜாய் பண்ண. நைட் நடிச்சு பாரு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு அப்படி நம்ம சொல்கிறாரு. இப்போ நான் அப்படி கண்ணு மூடி யோசிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் ஆரம்னு வார்ன் பண்ணது, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஆரம்பம் போட்டு நல்லா கடிச்சு வச்சது, அதுக்கப்புறம் ஆரம்பம் ஸ்க்ராட்ச் பண்ணது எல்லாமே இருக்குது. இப்போ ஆரம்னா எவ்வளவுமே இந்த மாதிரி நான் டேமேஜ் பண்ணதே இல்லை. இங்கே பாரு எப்படி டேமேஜ் பண்ணி வச்சுருக்கா. என் ட்ரெஸ்ஸை நான் கழட்ட கூட முடியாது போல். சே, என் அழகான பாடி இப்படி அசிங்கமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமாக என்னோட நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிமா கேட்குறீங்க. வேணுக்கு தான் பண்ணல, எனக்கு எதோ நான் இது தோணுச்சு அதான் உங்களுக்கு தோணுனா என்ன பண்ணுவீங்களா? எனக்கு தோணுனா யாரை வேணாலும் பண்ணுவேன். ஆனால் நீ ஒர்த்து பேசலாம். நான் யாரையுமே வந்துட்டு செகண்ட் டைம் தொட்டதே இல்லை. அப்போ நீங்கள் என்ன செகண்ட் டைம் தொடுறீங்களா? ஃபஸ்ட் டைம் எப்போ தொட்டிங்க அப்படிமா கேட்குறீங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைமாக தொட்டதில்லை, ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் வந்துட்டு அகெயின் உன் கூட பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா நீ செம்ம ஒர்த்து தருமா அப்படின்னு சொல்கிற. அதெல்லாம் இல்லை, ஏன் இப்படி பண்ணீங்க, லைஃப்பை போச்சு, என் லைஃப்பை கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழுகிறீங்க. ஓய் என்னடி ரொம்ப பேசிகிட்டு இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. போங்க, அப்புறம் நீ வாசனை இல்லை போலே அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு நான் அம்படா ஷாக் ஆகுது. இப்போ அப்படி நினச்சி பார்க்குறீங்க. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அவன் பேர் வந்து அரவிந்த். ஸோ நீங்களும் அரவிந்த்னா ஒரு 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அரவிந்த் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன சொன்னாலுமே அப்படியே பிளைண்டாக கேட்டுட்ருப்பீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அவன் கூட நீ இது பண்ணாத அப்படின்னு, அவன் கூட நீ வந்து சேராத, லைக் அவனை நீ பிளைண்டாக நம்பிட்டுருக்க, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ அவன் கூட போயிட்டு அவன் என்ன சொன்னாலும் கேட்குறது, அவனுக்கு லிட்ரலி அவங்கள சர்வெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணால் கூட நீங்கள் வந்துட்டு சிரிச்சிட்டே தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்மைலி ஃபேஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அவன் இதை நல்லாவே யூஸ் பண்ணிப்பான். ஸோ அவனுக்கு வந்துட்டு என்ன பழக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே இது பண்ணுவான். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்கு தெரியாத ஒரே ஒரு ஹேபிட் என்னென்னா கேர்ள்ஸ். ஸோ எப்போ பார்த்தாலும் 1 hour 1 girl அந்த மாதிரி வந்து சுற்றிட்டுருப்பான். அவங்களோட அப்பாவோட மணி எல்லாத்தையுமே இதிலே வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ உங்களுக்கு அந்த பொண்ணுங்க விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் அவனை நம்புகிறேன், நீங்கள் என்னை பிரிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்டனா கத்தி விட்டுருப்பீங்க. அவங்களாம் இவன் எப்படியோ போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறதே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப நேரமாக அவனுக்காக வந்துட்டு காரிடாரில் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. வந்திருக்கவே மாட்டான். இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க, ஏய் எங்கே இருக்க நீ, ஏன் நான் வரல, நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அரவிந்த் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. நான் வெயிட் பண்ண சொன்னாடி, எதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்க, கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். என்ன அரவிந்த் திட்டுறா, இந்த மாதிரிலாம் திட்டாத அரவிந்த், சாரி நான் அதை தப்பு பண்ணிட்டேண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் அதை தப்பு பண்ண சொன்னாடி, என்ன அந்த மாதிரி நச்சரிச்சிட்ருக்காதா, மூடிட்டா கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அரவிந்த் நம்ம பார்த்து 2 days ஆச்சுல்ல. 2 நாள் தானே ஆச்சு, நம்ம 2 வருஷம் ஆன மாதிரி ஓவராக பீத்துறா மாதிரி மூட்டுக்கு கிளம்புறேன்ட்டா, பச்சை வரதுக்குள்ளே கிளம்பிடு இப்படின்ற மாதிரி தான் அவங்கள வந்துட்டு எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பான். ஏதாவது திட்டிகிட்டே இருப்பான். ஸ்டார்டிங்கில் ஒரு 1 monthனா அவங்க கூட ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவான். அந்த பேட் வேர்டே உங்ககிட்ட யூஸ் பண்ண மாட்டான். இப்போ கண்ட மேனிக்கு அவன் செம்மையாக பேட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறான். உங்களுக்கு தான் ஹர்ட்டாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட கத்தி விடுவீங்க. அரவிந்த் கிட்ட இப்படி மெதுவாக பேசுவீங்க. ஸோ அவன் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே ஒரு 1 month போகுது. அந்த 1 monthமே அரவிந்த் உங்களை டோட்டலாகவே வந்துட்டு இக்னோர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ உங்களுக்கு
என்ன பண்ணீங்க, என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கண்ணா அப்படியே வந்துட்டு அரவிந்த் வீட்டுக்கு போகிறீங்க. அரவிந்த் வீட்லண்ணா அவன் வந்து தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இருப்பான். ஸோ அவன் ஒரு வீடு எடுத்து தங்கியிருப்பான். ஸோ நீங்கள் அவங்களுக்கு அந்த வீடு தெரியும். நீங்கன்னா அங்கே போகிறீங்க. கதவுலாம் அப்படியே அப்படியே திறந்து கிடக்குது. நீங்களும் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி கேர்ள்ஸ் ஹீல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, யார் வந்திருப்பா? ஓ, மேபி அரவிந்தோட ஃப்ரெண்டாக இருக்கும் போல். சரி, நம்ம கதவை தட்டுவோம் அப்படின்ற மாதிரி நீங்களும் கதவை தட்டுறீங்க. கதவுனா நீங்கள் ஒரு தட்டு தட்டினோன்னே அப்படியே திறந்துடுது. இப்போ நீங்களும் பார்க்குறீங்க, கதவு கூட பூட்டாமல் என்ன பண்ணிகிட்ருக்கானோ. சரி, போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் மெதுவாக வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வீட்டுக்குள்ளேண்ணா ஒரு மாதிரி வியர்டாக சத்தம் வந்துட்டுருக்கு. இப்போ நீங்களா என்ன பண்ணுறாங்க? டிவி சத்தமா? இல்லை, டிவி கூட இல்லையே. சரி, மேலே மேபி ஏதாவது கேம் விளையாடிட்டு இருப்பான் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்ஸ்டர்ஸ் போகிறீங்க. மெதுவாக போகிறீங்க. போயிட்டு அரவிந்த் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கதை திறக்கிறீங்க. பார்த்தா அவன் வந்துட்டு அவனோட எக்ஸ் கேர்ள் கூட அங்கே பண்ணிகிட்ருக்கான். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே, அரவிந்த் என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன யார் இவ? ஏய், உன்னை யார் இங்கே வர சொன்னது? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? யார் இவன்? ஏய், ஒன்று தாண்டி கேட்குறான். திறந்துருந்தா வீட்டுக்குள்ளே அப்படியே ஏதோ போடுற மாதிரி போந்துருவியா அப்படின்னு கேட்குறான். நீங்கண்ணா எனக்கு வந்து பதில் சொல்லு. யார் இவன்? எதுக்கு இங்கே இருக்கா? அதுவும் எப்படி இருக்கீங்க? ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கண்ணா அவங்களுக்கு என்ன பேசுகிறதே தெரியாமல் அப்படி திக்கி திணறி பேசிகிட்டு இருக்கீங்க. அவனா, ஏய், நான் அவன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். நீ உன்னை யார் இங்கே வர சொல்கிற? எனக்கு துரோகம் பண்ணுற அரவிந்த். ஏய், ஆமாடி மாரி துரோகம் தான் பண்ணேன். இப்போ என்ன பண்ண போகிற? என்ன ஒன்றுனா ஒரே ஃபிகர் கூட தான் ஒட்டிட்டு நிற்பாங்களா? அதெல்லாம் நம்பாண்டாகாது, புரியுதா? நீ என்ன பண்ணுற? மூட்டு உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன். உனக்கு இனிமேல் என் கூட இருக்கணும்னா சொல்ல, உனக்கு தேவையான எல்லாமே நான் தருவேன். காசுலேருந்து பணத்துலேருந்து. ஏன் இவளுக்கு தரேன் பாரு, எப்படி கத்துனா கீழேருந்து வரும்போது கேட்டுட்டு வந்துருப்பியே, அதே மாதிரி சுகம். தட்டா அப்படின்னு கேட்குறான். ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறான். உங்களுக்கு இப்போ நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அவனை சப்புன்னு 4 ஆர்டர் விட்டுட்டு நீங்கள் எப்பயும் நீ சொல்வல பொடி மாதிரிண்ணா புட்ட மாதிரி எனக்கு தேவையில்லை. உன்னை மாதிரி சீட் பண்ணோன்னே நல்லா இருக்கும்போது நான் என்ன மைத்துக்கடா உட்காந்து அழுத்துட்ருக்கணும்? நீ சீட் பண்ணிவிட்டு உன் பாட்டுக்கு எப்படி வேணும் விட்டுட்டு போவ. அடங்க உம்மாலன்னு நான் உட்காந்து உனக்காக அழுதுட்டுருக்கணுமா? எரிச்ச மாதிரி கலப்பாதா மூடிங்கண்ணா. இந்த எச்ச கூட தானே பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கண்ணா அப்படியே வந்துட்டு உங்களுக்கு என்ன வேகம் வந்துச்சுன்னு தெரியல, டக்குன்னு வந்து இவ்வளோ பேசிட்டு நீங்களாம் போயிடுறீங்க. அவனா என் மாதிரி என்னடி பண்ணிட்டு போகிறா அப்படின்னு மாதிரி கத்திட்டுருக்கான். நீங்கண்ணா எதுவுமே கண்டுக்கல, அப்படியே இறங்கி போகிறீங்க. அவ்வளோ நேரம் அங்கே தைரியமாக பேசியிருப்பீங்க. இறங்கிட்டு வரும்போது உங்கள் கண்ணுண்ணா அப்படியே கலங்கி ஒரு மாதிரி சோப்பாகி லைக் ஒரு மாதிரி வந்துட்டு நீங்கள்ண்ணா அழுதுகிட்டே வரீங்க. அவங்க ஃபேஸில் அப்படியே ஆல்மோஸ்ட் வீங்கி போயிடுச்சு. நீங்கண்ணா அவங்க வீட்டில் நாங்கள் வந்து நடந்து வரும்போதே அழுதுட்டு தான் வருவீங்க. இப்போனா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரீங்க. வந்தோடனே உங்கள் அம்மா நான் பார்க்குறாங்க, அவங்க ஃபேஸில் ஒரு மாதிரி வீங்கி போயிருக்கு. என்னடி ஆச்சு? ஏன் இப்படி கண்ணத்தெல்லாம் வீங்கி போயிருக்கு? என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்கண்ணா அழுதியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் ஒன்றுமே அழுகலை அப்படின்ற மாதிரி நீங்கண்ணா ஒரு மாதிரி வந்து மறைக்கிறீங்க அவங்கக்கிட்ட. அவங்கண்ணா ஏன் அழுத, எதுக்கு அழுத அப்படின்னு மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கண்ணா, அம்மா அது நான் வரும்போது ஒரு படம் பார்த்துட்டு வந்தேம்மா. அந்த படத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணை ஏமாற்றிடுவான், அதனால தான் அழுதுட்டு வரேன். உன்னை படிக்கணும்னா சினிமாவுக்கு போறியா அப்படின்ற மாதிரி உங்களை திட்டுறாங்க. சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் போகிறீங்க. இவங்கண்ணா இவளை ஏதாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆக்சுவலி உங்கள் பேரண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப டிப்பிக்கலான பேரண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணாலுமே அதில் குறை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள்னா வந்துட்டு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்குள்ளேயே வளர்ப்பாங்க. ஸோ அப்படியே நான் தியேட்டர் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதே அவங்களாம் செம்ம காண்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் அப்பாண்ணா அப்படியே வராரு. வயான் கீழே வாடி அப்படின்னு மாதிரி கூப்பிட்றாரு. அப்போ நீங்கள் போகிறீங்க. அப்பா சொல்லுங்கள். அவனுக்கு எத்தனை வயசு ஆகுது? அப்பா எனக்கு 22 ஆகுதுப்பா. 22 ஆச்சுலா? இப்போ நீ இன்னும் வீட்டில் இருந்தால் என்ன பண்ண போகிறா? காலேஜ் போய் படித்து என்ன பண்ண போகிறா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் சரியா? நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு மனசே வந்து விட்டு போயிடுச்சு. நீங்கண்ணா அப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பாண்ணா நான் முடிவு பண்ணிட்டேன், உன் கல்யாணம்
நெக்ஸ்ட் மந்த் நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் நினச்சிருப்பீங்க 1 இயர் தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் நெக்ஸ்ட் மந்த்தே வைக்கிறேன், அதுவும் மாப்பிள்ளை நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பொண்ணு பக்கம்லாம் வருவாங்க, நீ தலையை மட்டும் ஆட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. உங்களுக்கு நான் லிட்ரலி உங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு என்னமோ ஆடு மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் ஆடு கொண்டு போய் வந்துட்டு திருவிழாவில் வெட்டும்போது அது தலையை மட்டும் ஆட்டும் இல்லையா, அதே மாதிரி தான் உங்களை பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நான் என் லைஃப்பில் நடக்குது, எனக்கு நீங்கள் ஏன் ச்சே அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்களே ஒரு மாதிரி இது பண்ணிக்கிறீங்க. உங்கள் அண்ணனா அப்படியே ஜாலியாக இருக்கான், அவனா நல்லா ஊர் சுற்றுவான். லைக் உங்கள் பேரண்ட்ஸ் நான் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க உங்கள் அண்ணனை. ஆனால் ஒரு மாதிரி ஃப்ரீ பேர்டாக இருப்பான். இப்போ ஒரு நாள் வந்துட்டு நீங்கன்னா வந்துட்டு லைக் ரொம்ப உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நீங்கன்னா வந்து கிளப்புக்கு போயிடுறீங்க. ஆக்சுவலி உங்கள் பேரண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் கூட அகெயின் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களாம் சொல்லியிருப்பாங்க, கிளப்புக்கு நாங்கள்லாம் போகிறோம், நீ வா, உனக்கு மேபி ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் அப்படியே கிளப்புக்கு போகிறீங்க, போயிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க. பண்ணதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு ஒரு ஆள் கூட ரூமுக்கு போகிறீங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க, பட் அந்த ஆள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரூமில் இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கும் அவருக்கும் செம்ம இன்டிமெண்ட்டான ஒரு சீன் நடக்குது. நடந்ததுக்கப்புறமா நீங்கள் அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறீங்க, அவரும் தூங்கிடுறாரு. மார்னிங் வந்துட்டு நீங்கள் தான் பார்க்குறீங்க, அவர் ஃபேஸை கூட நீங்கள் பார்க்கல. பதட்டமாகி அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஓடிடுறீங்க. எங்கடா வந்து எந்திரிச்சாங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் ஓடிடுறீங்க, அவர் பார்க்கவே இல்லை. இப்போ அந்த பர்சன் திரும்புகிறாங்க, அது வேறு யாரும் இல்லை, ஆரம் தான். ஸோ இப்போ அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாரு, எங்கே அந்த பொண்ணா, ஆனால் நேற்று செம்மையாக இருந்துச்சுலா அப்படின்னு அவர்னா யோசிச்சுட்டு அப்படியே ஒரு ட்ரெஸ்லாம் எடுத்து மாட்டிட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ இந்த பக்கம்னா நீங்கள் வந்து கிளப்புக்கு போயிருப்பீங்க இல்லையா, அங்கே உங்கள் அண்ணன் அவங்கள பார்த்துருப்பான். பார்த்ததுக்கப்புறமா வீட்டில் போய் டேரெக்டாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அப்படியே போட்டு கொடுத்துருப்பான். இப்போ அவங்க விளக்கு மாற்ற வச்சுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அம்மாண்ணா. இப்போ நீங்கள் அப்படியே போகிறீங்க, நல்லா குடும்ப பொண்ணு மாதிரி அப்படியே வந்து குளிச்சுட்டு எல்லாமே போகிறீங்க. ஸோ இப்போ அவங்கண்ணா, ஏய் எங்கடி போயிட்டு வந்தா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அம்மா அது ஃப்ரெண்டு வீட்டில். ஏய் போய் சொல்லாதா, எங்கே போயிட்டு வந்தா? அம்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான்ம்மா, சத்தியமா. ஏய் பொய் சொல்லாதான்னு சொன்னேன். ஏய் நான் அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீ வந்து கிளப்பில் இருந்தியே நல்லா குடிச்சிட்டு அது அம்மாகிட்ட சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி இவங்க அண்ணா அப்படியே வந்துட்டு வெறுப்பேற்றியே போயிடுறான். ஸோ இப்போ நீங்கண்ணா போச்சு போச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள்னா அப்படியே தலையில் கை வச்சுருக்கீங்க. உங்கள் அம்மாண்ணா செம்மையாக அடிக்கிறாங்க. ஸோ விளக்கமாறு, அதுக்கப்புறம் வந்துட்டு பெல்ட்டுன்னு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு விழுகுது. உங்கள் உடம்புனா அப்படியே பட்டை வரி வரியாக ஆயிடுது. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் அப்படியே அந்த காயத்தோட அப்படியே ரூமில் படுக்கிறீங்க. உங்களுக்குண்ணா உங்கள் லைஃப்பும் அப்படி போயிடுச்சு, உங்கள் பேரண்ட்ஸும் இப்படி இருக்காங்க, உங்களுக்கு கல்யாணமும் ஆக போகுதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கண்ணா இப்போ போய் ஒரு ஆள் கூட இன்டிமேட்டாக இருந்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்குண்ணா உங்கள் லைஃப் எதை நோக்கி போகுதுன்னே தெரில. லைக் நீங்கள்னா அப்படியே மண்டியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படியே தான் ஒரு 2 months போயிருக்கோம். இந்த 2 monthஸாக அவங்களோட பீரியட்ஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகிருக்கோம். உங்களுக்கு பயமாயிடுது. இப்போ நீங்கள் நிறைய சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அதில் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. உங்களுக்கு பயமாயிடுது. இப்போ உங்களுக்கு எப்படியாவது ப்ரெக்னன்சி கிட் வேணும். ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் கிளப் போயிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களை வீட்டில் விட்டு வெளியவே விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. இப்போ அவள் தான் எடுக்கிறா, அவள் பேர் பார்த்திங்கன்னா ரம்யா. ஸோ ரம்யா தான் எடுக்கிறா. ஏய் என்னடி ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்க? இல்லைடி, அது கிளப்புக்கு போயிட்டு வந்தோம்ல, அது அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அதான் வீட்டில் போச்சு. உன் வீட்டில் தெரிஞ்சிருச்சா? உன் வீட்டில் ஏதாவது திட்டிருப்பாங்களே, கொன்று இருப்பாங்களே ஒன்று அப்படின்ற மாதிரி. இல்லடி அடித்தாங்க, இப்போ தான் கொஞ்சம் ஓகேவாக இருக்கேன். நம்ம கிளப்புக்கு போய் ஒரு 3-4 days ஆகுது. அப்போனா அந்த 3-4 days நீ வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒன்று அடித்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அவனை ஷாக் ஆகுறா. இப்போ நீங்கண்ணா அதெல்லாம் நீ கேட்காத, எனக்கு இப்போ ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ என்னடி, எனக்கு ப்ரெக்னென்சி கிட் வேணும். என்னது ப்ரெக்னென்சி கிட்டா? எதுக்கிட்டி உனக்கு ப்ரெக்னென்சி கிட்ட? எனக்கு வேணும். எதுக்குன்னு நீ முதல் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போதுண்ணா நீங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறீங்க, A to Z சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ என்னடி பண்ணி வச்சுருக்க? நான் கிளப்புக்கு குடிக்க தானடி கூப்பிட்டு போனேன், என்னடி ஒருத்தர் கூட போய் பண்ணிட்டு வந்திருக்கா? என்ன வேணும்னு பண்ண ஓவர் டோஸ் குடித்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு, நீ எனக்கு வாங்கிட்டு வா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அப்படியே வந்து வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டு பின்மாடியிலேருந்து அப்படியே வந்து தூக்கி போட்டுட்ருக்கா. அதெல்லாம் கீழே கீழே விழுந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு கூடையை கட்டி அப்படியே கீழே அனுப்புறீங்க. ஸோ அந்த கூடைக்குள்ளே வைக்கிறான். அப்படியே இழுத்துட்ருக்கீங்க. இழுக்கும்போது பாதி வெளியில் உங்கள் அண்ணன் வந்துடுறான். இப்போ ரம்யாண்ணா போயிட்டு உங்களை அண்ணன் டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ உங்கள் அண்ணன்ட்டா, ஏய் நீ ஒயின் ஃப்ரெண்டு தானே, இங்கே தான் பண்ணிகிட்ருக்க? அது
அது நான் ஒயனை பார்க்க வந்தேன். ஒயனெல்லாம் பார்க்க முடியாது. நீ யார் சொல்கிறதுக்கு? நான் அவன் அண்ணா, இந்த வீட்டோட நெக்ஸ்ட்டு ஓனரா? மூஞ்ச பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனா வந்துட்டு போயிடுறா. அவங்க அண்ணனுக்குலாம் செம்ம காண்டாயிடுச்சு. அவனா பார்க்குறான், நீங்கள் அதுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் தான் அப்படியே பாத்ரூம் போயிட்டு செக் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து வேண்டிகிட்டே இருக்கீங்க ஒர்க்கெடுத்துன்னு. இப்போ அதுனா டபுள் லைன் காமிக்குது. உங்களுக்கு நான் உசுரே போயிடுச்சு. இப்போ நீங்கள் நான் கடவுளே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு நான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்லணும்னு கூட எதுவுமே தெரியல. இப்போ நீங்கள் நான் அந்த ப்ரெக்னென்சி கிட்ட அப்படியே வந்துட்டு உங்களோட கபட்டில் தான் மறைச்சி வச்சுருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு இப்படி தான் வந்துட்டு உங்கள் அப்பா சொன்ன மாதிரி 2 months ஆக்சுவலி 1 month கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் அவங்க மாப்பிள்ளையோட ஃபேமிலியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாப்பிள்ளைக்கு இன்னும் வேலை இது பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லைக் அவங்க அப்ராட்லேருந்து வர்றதுக்கு டைம் ஆகும்னு. இப்போ நெக்ஸ்ட் மந்த் அவங்க வரப்போகிறாங்க. ஸோ இந்த 1 month நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பயமாகவே கடந்துட்டுருக்கு உங்களுக்கு. எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. உங்கள் அம்மா நான் கேட்குறாங்க, நான் உனக்கு பேட்ஸ்லாம் வச்சுருந்தேனே அதெல்லாம் ஏன் காலியாகலை அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கன்னா இல்லைம்மா காலி ஆகுது, நீங்கள் தான் கவனிக்க மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இது மறந்துட்டோம் பேட்ஸ் அப்படின்ற மாதிரி உங்கள் தலையில் கை வச்சுட்ருக்கீங்க. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்துமே ஆகுது. இப்போ உங்களுக்கு நான் நிறைய வாமிட்டிங் சென்சேஷன், அதுக்கப்புறம் உங்கள் அம்மா ஏதாவது தாளிக்கும் போதுனா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்து வாந்தி வர மாதிரி இருக்குது. உங்கள் அம்மா நான் கேட்குறாங்க, ஏன்டி புள்ள காய்ச்சி போன மாதிரி எப்போ பார்த்தாலும் வாந்தி எடுத்துகிட்டே இருக்கா? உன்னை கூட்டு போய் டாக்டர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா எனக்கு இந்த ஸ்மெல் இல்லை, இது ஸ்மெல் இல்லைம்மா, அந்த வேறு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது. எனக்குலாம் இந்த ஸ்மெல்லும் வரல, உனக்கு மட்டும் தனியாக எல்லா ஸ்மெல்லும் வரும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நான் அப்படியே ரூமுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே அப்படியே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வராங்க. அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா திரு. ஸோ திரு தான் உங்களை வந்துட்டு பார்க்க வரான். இப்போ திரு வந்துட்டு உங்களை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். திரு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னரோட பையன். ஸோ இப்போ அவங்கள செம்மையாக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ உங்களுக்கு நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி நீங்களாம் கேட்க முடியாது. ஏன்னா உங்கள் அப்பா கொண்டுருவார் அதோட, பொண்ணு இப்படி தான் வளர்த்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஏதாவது பேச்சு வரும்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு மாதிரி வந்துட்டு திருவை பார்த்து வந்துட்டு விங்க் பண்ணுறீங்க. அவனா தனியாக பேச கூப்பிட்டது போல் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்கள் அப்பாவுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவரே வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் நான் தனியாக பேச போகிறீங்க. நான் எடுத்த உடனே எனக்கு இது கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்க, ப்ளீஸ் வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவனா ஏன் லவ் ஏதாவது பண்ணுறீங்களா? இல்லைங்க அதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், வீட்டில் சொன்னால் திட்டுவாங்க, நீங்கள் சொல்லிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவனா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே போட்டு எனக்கு இந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, நான் வந்து 1 week கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நான் செம்ம சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நான் கவுத்துட்டியே அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் அவன்கிட்ட போய்ட்டு பேச ட்ரை பண்ணுறீங்க. அவன்கிட்ட பேசுகிற மாதிரியே இல்லை. ஸோ இப்போ நான் அவன் நம்பர் வந்துட்டு கேட்கவும் முடியாது. இப்போ நான் செம்மையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணத்தை நிறுத்த உங்களுக்கு வேறு வழியே இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த 1 week கல்யாணம் ஆக போகுது. உங்கள் ஃப்ரெண்ட் கிட்டலாம் சொல்லியிருப்பீங்க. அவனா வந்து சொல்லியிருப்பா, அவனே கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா நீ குழந்தைய அபார்ட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு குழந்தைய கலைக்கவே மனசு இல்லை. லைக் உங்களுக்கு வந்து இந்த குழந்தை வேணாம் தான், பட் இந்த குழந்தைய கொல்லணும்னு நீங்கள் நினைக்கவே இல்லை. ஸோ நான் அந்த குழந்தை வளரட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுறீங்க. ஸோ இப்படி தான் 1 week போகுது. உங்களுக்கு மேரேஜ் அன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரூமில் வந்துட்டு உங்களோட ப்ரெக்னென்சி கிட்ட அப்படியே மேலேயே வச்சுறீங்க. இப்போ உங்கள் அண்ணா அதை பார்க்குறான். அவங்க அண்ணனுக்கு சும்மா நாளே உங்களை மாட்டி விட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ அவனை அந்த ப்ரெக்னென்சி கிட்ட பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு மண்டபத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்துட்டு, அம்மா இவள் ரூமில் ப்ரெக்னென்சி கிட்ட இருந்துச்சுமா, இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ எல்லாேருக்கும் தூக்கி வாரி போடுது. அப்போ ஆல்மோஸ்ட் இந்நேரம் தாலி கட்டியிருப்பான் திரு. ஸோ இப்போ அவனா அந்த தாலி தூக்கி அப்படியே அந்த அக்னி குண்டத்தில் போட்டுறான். என்னது, ஒரு ஃபேமிலியை சேர்ந்து எங்களை ஏமாற்றிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கண்ணா வீச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அப்பாவுக்கு நான் எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிட்டேன்னு தெரில, செம்மையாக அப்படி தலை குடிஞ்சு நிற்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் வேணும்னுக்கே தான் அதை பண்ணியிருப்பீங்க. லைக் மேரேஜ் நடத்த வேலை வழி இல்லை அப்படின்ற மாதிரி. உங்கள் அப்பா நான் உங்களை பலர்னு விடுறாரு. உங்கள் அம்மா சேர்ந்து அடிக்கிறாங்க. உங்கள் அண்ணனா இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ரசிச்சிட்ருக்கான். ஸோ நான் அடித்து கொல்ல வேணுமைக்கு தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்களாம் போய் சொல்கிறீங்க. ஏன்டி இப்படி பண்ண? குடும்ப வாழ்க்கை வாங்குறதுக்குனே வந்து பிறந்திருக்குடி, உனக்கு அண்ணன்னு ஒருத்தர் இருக்காண்டி, அவன் லைஃப் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
உங்களுக்கு என்னைக்காச்சும் என்னை பற்றி கவலை இருந்திருக்கா? எப்போ பார்த்தாலும் அண்ணன் 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 அவனை மட்டுமே பார்க்குறீங்க. அவன் ஆம்பளை பையனாக பிறந்துட்டான்றனால, நான் பட்டுச்சின்றனால என்னை மட்டும் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கல்ல? அம்மா, என்னைக்காவது நானும் உன் பொண்ணு தானேம்மா, உன் இதில் தானேம்மா பிறந்தேன். என்னைக்காவது என்னோடய ஆசை என்னென்னு கேட்டிருக்கியம்மா? அப்பா, எல்லா அப்பாவும் அவங்க பொண்ணு கூட ரொம்ப ஜாலியாக இருப்பாங்கப்பா. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்குன்னு எதுவுமே நீங்கள் விருப்பப்பட்டது பண்ண மாட்டீங்களப்பா. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எனக்கும் பிடிக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எனக்குள்ளே திணிப்பீங்க. ஏன்பா, எனக்கு சின்ன வயசுலேருந்து பரதம்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேணான்னு சொல்லியும் அதை நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு நீங்கள் என்னை எப்படி அடிச்சிங்க ஞாபகம் இருக்கா? இப்போது நான் அதை சீக்கிரட்டாக கற்றுட்ருக்கேன்ப்பா. ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுல்ல. அதில் நான் செம்ம ஒரு ப்ரில்லியண்ட்டான டீச்சர் தெரியுமா? இப்போ நீங்கள் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய உயரத்துக்கு வருவேன்ப்பா. இந்த தண்டம் இருக்கானே, இவனை விட நான் நல்லாவே சம்பாதிப்பேன், நல்லாவே உங்களை பார்த்துப்பேன். இவனை மாதிரி ஊர் சுற்றிட்டு பொறுக்கியாக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தால் அந்த உலகம் எதுவுமே சொல்லாதில்லப்பா. ஆனால் ஒரு பொண்ணு தைரியமாக ஏதாவது செஞ்சாலோ இல்லை இந்த மாதிரி தப்பு ஏதாவது செஞ்சாலோ அவளை மட்டும் தானே போக சொல்லும். அப்படின்ற மாதிரி நீங்கள் நான் எல்லாமே பாயிண்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு நான் இதுக்கு மேலே உங்களை பேச விட்டு பார்க்க இஷ்டமே இல்லை. அவர்னா வெளியே போடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா, வெளியே போடின்னு சொன்னேன். எனக்கு பொண்ணு இல்லை, செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா அப்படியே தலையை முழுகிடுறாரு. உங்கள் அம்மாவனா சேர்ந்து அப்படியே தலையை முழுகிடுறாங்க. இப்போ உங்கள் அண்ணனா அவனும் வந்துட்டு நீ எனக்கு தங்கச்சியே இல்லை, வெளியே போடி அப்படின்ற மாதிரி உங்கள் கழுத்தை பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளுறான். கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாமல் லைக் உங்கள் வயித்துல ஒரு பேபி இருக்குது, அது எதுவுமே தெரியாமல் அப்படியே கீழே தள்ளுறான். நீங்கள் நான் ஃபஸ்ட்டு உங்கள் பேபியை தான் அப்படியே வந்து பிடிக்கிறீங்க. பிடிச்சிட்டு அப்படியே ஒரு 9 months அப்படியே போகுது. ஸோ 9 monthsமே நீங்கள் செம்மையாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு ஒரு பரதம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க பார்ட் டைமாக. ஸோ நிறைய பேர் அவங்க பிள்ளைங்கள வந்து உங்ககிட்ட வந்து சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க வேறு அப்படின்ற மாதிரி. நீங்கள்னா அது வந்து உங்களுக்கு வந்துட்டு லைக் ஒரு சில பிள்ளைங்க லைக் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாக சொல்லி தரீங்கனால உங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ உங்களுக்கு அதுதான் வந்து உங்களுக்கு மாத சம்பளமே. ஸோ உங்களுக்கு அந்த வேலையே வந்து பத்தலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மாதிரி கேஷியராக, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வெயிட்டராலாம் வேலை செஞ்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ எல்லாத்தையுமே செய்கிறீங்க. ட்ரெஸ் தைக்கிறீங்க. ஸோ நிறைய வேலை செய்கிறீங்க, பேக்கிங்லாம் பண்ணுறீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையுமே செய்யுங்க. இப்படியே ஒரு 9 months போயிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு வலி வருது, நீங்கள் நான் டேரெக்டாக ரம்யாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அப்போ ரம்யா நான் கால் எடுக்கிறா, வலி வந்துடுச்சுடி அப்படின்ற சொல்கிறீங்க நீங்கள் அவகிட்ட. அவனை அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து அவன் தான் செய்கிறா. இப்போ வந்துட்டு அதே மாதிரி தான் ஒரு 2 months போயிருக்கோம். அந்த 2 monthsமே நீங்கள் பேபிக்கு நல்லா ஃபீட்டெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பேபி நான் அவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கோம். இப்போ ரம்யாண்ணா சொல்கிறா, இந்த மாதிரி வந்துட்டு இந்த பேபி நம்மளுக்கு வேணாண்டி, வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ நீங்கள் நான் எங்கே விட்டுட்டு வருது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியல. இப்போ ரம்யா ஒரு ஐடியா கொடுக்குறா. நீ வந்துட்டு இந்த குழந்தைய எந்த ஹோட்டல் எடுத்தியோ, எந்த ஹோட்டலில் உனக்கு அது மாதிரி நடந்துச்சோ அந்த ஹோட்டல்லே வச்சுட்டு வந்துடு. லைக் அந்த ரூம்குள்ளேயே வச்சுட்டு வந்துடு, ஒரு சீட்டு மட்டும் வச்சிரு பக்கத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்களுக்கு மனசே இல்லை. பட் இந்த குழந்தைய வச்சுக்கவும் உங்களுக்கு தோணலை. பிகாஸ் இந்த குழந்தை உங்கள் கூட இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப் போயிடுமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் செல்ஃபிஷாக யோசிக்கிறீங்க. செல்ஃபிஷாக மட்டும் இல்லை, அந்த குழந்தை உங்கள் கூட இருந்துச்சுன்னா கஷ்டமும் படும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த குழந்தைய வந்து விடலாம் அப்படின்ற இது பண்ணுறீங்க. அந்த குழந்தை நான் உங்களுக்கு பிடிச்சிட்டே இருக்குது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்களாம் தேம்பி எழுந்துட்டுருக்கீங்க. அம்மா மன்னிச்சிருப்பாப்பா, எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பேன். உங்கள் அப்பா ஐ திங்க் நல்லவராக தான் இருப்பார். உன் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான குழந்தைங்க அப்பா நல்லா பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன் பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த ஹோட்டலுக்குள்ளே அப்படி போய் குழந்தைய வைக்கிறீங்க. வச்சுட்டு இந்த மாதிரி டேட் அண்ட் டைம், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் கூட யார் இருந்தான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இப்போ அதே மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்துடுறீங்க. அந்த குழந்தை நான் தூங்கும்போது தான் அப்படியே நீங்கள் வச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த குழந்தை நெத்தியில் ஒரு கிஸ் மட்டும் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க. உங்கள் குழந்தைக்கு செஸ்ட்டுக்கிட்ட ஒரு மாதிரி வந்துட்டு ரோஸ் கலரில் ஒரு மச்சம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும்தான் லாஸ்ட்டாக உங்கள் குழந்தைக்கான அடையாளமாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே வெளியே வந்திருப்பீங்க. இப்போ ரம்யா கிட்ட சொல்லி தான் நீங்கள் வந்து சவுத் கொரியா போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவனை ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஆரம் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு இங்கே 1 yearக்காக வந்திருப்பார். 1 year வந்துட்டு அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துக்கிறதுக்காக சவுத் கொரியாவிலேருந்து இங்கே வந்திருப்பார். இப்போ அவருக்கான 1 yearமே கம்ப்ளீட் ஆகுது. இப்போ அவர் சவுத் கொரியா போக போகிறாரு. இப்போ அவருக்கு ஒரு கால் வருது. ஆக்சுவலி அவரோட பிஏ தான் கால் பண்ணுறாரு. சார்,
இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்கிறாரு. ஆக்சுவலி நீங்கள் எந்த ஹோட்டலில் குழந்தைய விட்டுட்டு போனீங்களோ அந்த ஹோட்டல் தான். ஆக்சுவலி நீங்கள் மார்னிங் கிளம்பியிருப்பீங்க. நான் இப்போ நைட் வந்து அந்த ஹோட்டலுக்கு வராரு. குழந்த நான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்குது. லைக் அவர் பார்க்குறாரு, எதுக்கு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த குழந்தைய அப்படியே கையில் வச்சுட்டு, சார் இது உங்கள் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம்புக்கு நான் ஒன்றுமே புரியல. டக்குன்னு எடுத்து வந்து இது என் குழந்தைண்ணா அப்படின்ற மாதிரி அவர் முழிக்கிறாரு. நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்க, லூஸா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. இப்போ அந்த ஹோட்டல் ஓனர்னா, சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், இது உங்கள் குழந்தை தான் அப்படின்ற மாதிரி. இப்போ ஆரம்புக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஊர் விட்டு ஊர் வந்து குழந்தைய வாங்கிட்டு போகிறாரு. ஸோ இப்போ நான் இது என் குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது என் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ அந்த குழந்தைய தான் அவர் கையில் கொடுக்குறாங்க. அவருக்கு ஹேண்டில் கூட பண்ண தெரியல. இப்போ வந்து அந்த குழந்தை வந்து அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்குது. இப்போ ஆரம்புக்கு ஒரு மாதிரி நியூ ஃபீலிங்காக இருக்கா. அப்படியே அந்த குழந்தைய பார்க்குறாரு. ஆக்சுவலி அப்படியே உரிச்சு வச்சுருக்க. ஆரம்புக்குலாம் தெரியுது. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு சந்தேகம். இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஆரம்புக்கும் அந்த குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. 100% அது அவர் குழந்தை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுது. இப்போ வேறு வழியே இல்லை, தூக்கிட்டு போய் தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு லைக் நீங்கள் சவுத் கொரியா போயிருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு அங்கே எதுவுமே யாரையுமே தெரியல. ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ரம்யா கூட இந்தியாவில் தான் இருந்திருப்பா. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து கொரியா போயிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு யார் என்ன எதுவுமே தெரியல. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இடத்துக்கு வந்து தனியாக போகிறீங்க. ஆக்சுவலி உங்கள் ஃபேமிலி இங்கே எங்கேயுமே உங்களை தனியாக விட மாட்டாங்க, காலேஜ் அதை தவிர. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கிளப்புக்கு போயிருப்பீங்க. ஸோ அப்போ தான் இந்த பிரச்சனை எல்லாமே நடந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரில. ஒரு லாங்குவேஜ் தெரியாத இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்கள் கிடைக்கிற எல்லா வேலையுமே செய்கிறீங்க. உங்களை பாதி பேர் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்ககிட்டேருந்து அப்படியே தப்பிச்சு ஃபைனலி ஒரு ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துருப்பீங்க. அதான் இந்த ஸ்கூல். ஸோ அங்கே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ இங்கே வேலைக்கு சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ஒரு ஸ்கூல் இது பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களே வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு ரெண்ட் எடுத்துகிட்டு அந்த வீட்டிலே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்ருப்பீங்க. ஸோ நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து சேர்ப்பாங்க. ஸோ அந்த கல்ச்சுரல் ஸ்கூல்னால் உங்களையும் வந்து தேடி வருது. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்துட்டு அங்கே சொல்லிக் கொடுங்க, நீங்களும் நல்லா சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு மரியாதை கிடைக்காம போன இடத்துல உங்களுக்குனா மரியாதை கிடைக்கிது. நீங்கள் அந்த ஸ்கூலில் டீச்சராகவும் ஆகுறீங்க. இதை தான் நீங்கள் அப்படியே வந்துட்டு கண்ணு மூடி நினச்சி பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன நினச்சிட்ருக்க, அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், லூஸ் மாதிரி நீ மாட்டு கண்ணு மூடிட்டு யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேர்ஜினான்னு கேட்டேன். இப்போ அதெல்லாம் ஏன் உங்களுக்கு இல்லை, நீ வேர்ஜனாக இருந்ததுன்னா என்னால் கத்திருப்பேன். நீ கத்தலை. அண்ட் தென் நான் இது பண்ணும்போது எனக்கு ப்ளட்டுமே வரல. நான் ஃபோர்ஸாக பண்ணனால தான் ப்ளட்டு வந்துச்சு. ஸோ நீ வேர்ஜன் இல்லை அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் வேர்ஜன் இல்லை, இப்போ அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கூல் அதுவும் பர்சனல் கேட்டுக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேர்ஜனான பொண்ணை தொட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் வந்துட்டு உங்கள்கிட்ட எனக்கு ஸ்பெஷல் ஃபீல் கிடச்சிச்சு. தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு இலவும் எனக்கு தேவையில்லை, நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ட்ரெஸ் எடுத்து போட்டு போகிறீங்க. உங்களால் காலை கீழே கூட வைக்க முடியல. திருப்பி வந்து பெட்லேயே விழுகிறீங்க. ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்துட்டு எந்த பொண்ணுக்கிட்ட பண்ணாலுமே அவங்கள அப்படியே வந்து விட்டுட்டு மணியை தூக்கி வீசிட்டு அப்படியே பாட்டி கிளம்பிடுவார். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் உங்களை பார்த்து சேடாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ உங்ககிட்ட கேட்குறாரு, ஆர் யூ ஆல்ரைட், உங்களால் நடக்க முடியுது அப்படின்ற மாதிரி. உங்கள் கன்சர்ன் எனக்கு தேவை கிடையாது, ஓகே, கன்சர்னை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அகெயின் நடக்க போகிறீங்க. திருப்பி வந்து விழுகிறீங்க. நீங்கள் அகெயின் போகும்போது நாங்கள் கை பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்களை கேரி பண்ணி பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன் இப்போ எனக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் இப்படியே போக போறியா? நீ எந்தாவது பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அப்படியே தெரியுது. என் மாற்றி சேர்த்து வாங்க, அதை குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் விட்டுட்டு அவர் வெளியே போகிறாரு. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்கேன். இப்போ ஏன் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ ஆரம்க்கு ஆக்சுவலி வந்து இப்போ ஆரமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அந்த குழந்தை அவர் கையில் கிடச்சிருக்கோம் இல்லையா, அந்த குழந்தை தான் பார்த்திங்கன்னா ரியா. ஸோ ஆரம்க்கு வந்துட்டு ஒரு குழந்தை ஒரு 2 months பேபிலேயே கிடச்சிருப்பா. ஸோ ரியாவுக்கு ஆரம் மட்டும்தான் உலகமே.
ஆரம் தான் இந்த 7 இயர்ஸுமே ரியாவை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாரு. சுகா அதுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருப்பாரு. ஆரமும் சுகாவும் தான் லைக் ஆரம் வந்துட்டு அவங்க அப்பா பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்காக இதுக்கு போயிருப்பாரு. ஆரம்க்குலாம் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஆரம் வந்துட்டு ஒரு ஆர்ஃபன். ஸோ ஆர்ஃபன்னால அவங்க அப்பா வந்து அவரை வந்துட்டு இது அடாப்ட் பண்ணி வளர்த்துருப்பாரு. ஸோ அடாப்ட் பண்ணி வளர்த்ததுக்கப்புறமா ஆரம்க்கு நான் லைக் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறதுக்கே பிடிக்காது. பட் அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாருனா, சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்க அப்பாவுமே லைக் அவங்க அப்பாவுக்குன்னு யாருமே இல்லை. ஸோ ஒரு சொத்தை பார்த்துக்க ஒரு சன் வேணும், தன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சன் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பையனை அடாப்ட் பண்ணியிருப்பாரு. அதான் ஆரம். ஸோ வந்துட்டு அவர் சொத்து எல்லாத்தையுமே ஆரம் கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா ஆரம் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் சொத்தையுமே தனி மனுஷனாக நின்று எல்லாத்தையுமே இது பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி தான் இப்படி வளர்ந்துருக்காரு. ஆக்சுவலி அவங்க அப்பா சொத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். அதுக்கே அவங்க சொந்தக்காரங்களாம் பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க. ஆரம்பனா நிறைய வாட்டி இது பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆரம்னா அவங்க அப்பா கொடுத்த வாக்குக்காக நிறைய விஷயம் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ அப்படி தான் இப்போ வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம். இப்போ நீங்கள்னா அப்படியே எந்திரிச்சு குளிச்சிட்ருக்கீங்க. குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க. நான் உங்களுக்கு எந்த ஒரு துணியுமே எடுத்து கொடுத்துருக்க மாட்டார். நீங்கள்னா அப்படியே வந்து கேட்க வந்திருப்பீங்க. பட் அங்கே வந்து டவல் மட்டும் இருந்திருக்கும். அதை மட்டும் வியர் பண்ணிட்டு வரீங்க. அப்போ ஆரம்புனா அகெயின் மூட் ஆகுது. ஸோ ஏய் ஏன்ட்டு இப்படி வர அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ நீங்கண்ணா நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல, அதான் நேற்று எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கண்ணா அவங்க க்ளோத்ஸ் எல்லாம் அப்படியே வந்து டவல் மாதிரியே வியர் பண்ணிட்டு அப்புறமா டவலை ரிமூவ் பண்ணுறீங்க. ஆரம்னா நீ என்னடி வேணும்னுக்கே பண்ணுறியா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. யாருமே வேணும்னேலாம் பண்ணலை, நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கண்ணா இப்போ நடக்க போகிறீங்க. அகெயின் உங்களால் நடக்கவே முடியல. ஒரு மாதிரி தவந்து ஒரு மாதிரி நடந்து போகிறீங்க. இப்போ ஆரம்புக்கு நான் வேறு வழியே இல்லை. உங்களை தூக்கிட்டு அப்படியே வந்து காருக்கு போகிறாரு. போயிட்டு அப்படியே வந்து உங்கள் வீட்டில் வந்து விடலான்னு சொல்லி போகிறாரு. உங்கள் வீட்டில் நான் யாருமே இல்லை, லைக் நீங்கள் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கீங்க. அப்போ ஆரம்பம் போய் கேட்குறாரு, நீங்கள் தனியாக இருக்க அப்படின்ற மாதிரி. இப்போ நான் தனியாக இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க, இல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பிட்டா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த ஃபீல் வருது. ஏன்னா ஆரம் லைஃப்லுமே ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம போக போக பார்ப்போம். ஸோ இப்போ அப்படி தான் ஆரம் உங்களை விட்டுட்டு அப்படியே வந்து அவர் வீட்டுக்கு போகிறாரு. சுகானா அப்படியே வந்து கவுச்சில் உட்காந்துருக்காரு. டே சுகா என்னடா பண்ணுற அப்படின்னு மாதிரி ஆரம் நான் கேட்குறாரு. இல்லைடா அவனை பார்த்துட்டு போகலான்டா வந்தேன், நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை மச்சான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. என்னடா, இல்லை நீ ரியாவை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோன்னு எனக்கு தெரியுது ஆரம் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. மச்சான் நான் அவளை நல்லா தானடா பார்த்துக்கிறேன் மச்சான், உனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன தான் ஒரு அப்பா ஒரு பொம்பளை பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட்டாலுமே அவளுக்கு அம்மானா ரொம்ப முக்கியம் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுக்கனா சொல்கிறாரு. மச்சான் உனக்கு என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சும் நீ பேசுகிற பற்றி அப்படின்ற மாதிரி. இப்போ சுக்கனா எனக்கு தெரியுதுடா, ஒருத்தவங்க ஏமாத்தினாங்கன்றதுக்காக எல்லாருமே ஏமாற்றுவாங்கன்னு என்ன ஆரம்பம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஆரம்பிக்கடா பார்த்து இல்லை மச்சான், அகெயின் ஒரு லைஃபா முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி. இப்போ ஆரம்புக்கு நான் லைக் இப்போ அவர் ஃப்ளாஷ்பேக்கை வந்துட்டு நினைவுபடுத்துகிறாரு. ஸோ அப்படி ஆரம்போட ஃப்ளாஷ்பேக்கில் போவோம். இப்போ ஆரம்னா அவர் வந்துட்டு சவுத் கொரியாவில் ஒரு செம்ம காலேஜில் படிச்சுட்ருக்காரு. ஆக்சுவலி ஆரம் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ். ஆக்சுவலி அவங்க அப்பாவுக்கு சொத்து இருக்க சொன்னேன் இல்லையா, லைக் அது வந்து ஒரு லெவலாக தான் இருக்கும். ஆரம் தான் இப்போ பெரிய பணக்காரனாக இருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் ஒரு மாதிரி மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸ்க்கும் கொஞ்சம் கூடன்னு வச்சுப்போம். ஸோ ரிச்செல்லாம் இல்லை, மிடில் கிளாஸ்க்கு கொஞ்சம் கூட அந்த மாதிரி. ஸோ ஆரம்னா அந்த காலேஜ்க்கு கஷ்டப்பட்டு தான் சீட்டு வாங்கியிருப்பார். ஏன்னா அந்த காலேஜில் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், மணி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் எஜுகேஷன் அந்த மாதிரி. ஸோ அந்த சிஸ்டமே அப்படி தான். இப்போ ஆரம்னா ஒரு மாதிரி போயிட்டு அங்கே ஒரு மாதிரி வந்துட்டு சைலண்ட்டாக தான் போகிறாரு. ஆரமோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம சைலண்ட். அண்ட் தென் அவர் படிப்பு அவர் வேலை அந்த மாதிரி தான் பார்ப்பாரு. ஸோ யார்கிட்டையுமே அவ்வளோவாவே பேச மாட்டார். இப்போ சுகாவும் ஆரம்பம்னா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே 2 பேருக்கும் மோதலில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்னா ஈஸியாக கோவப்பட மாட்டார். அப்படி கோவப்பட்டுட்டாருன்னா செம்மையாக கோவம் வரும். சுகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈஸியாக கோவப்பட்டுருவார். அப்புறமா அதை நினச்சி ஃபீல் பண்ணுவார். ஸோ இப்போ ஆரம்னா சுகா வந்து ஆக்சிடென்டெல்லாம் முட்டிடுறாரு. இப்போ சுகானா அவர் செம்ம கோவத்தில் வந்திருப்பார். ஆல்ரெடி ஒரு பையனை அடிச்சுட்டு வெளியில் வந்திருப்பார். இப்போ ஆரம் முட்டினதுக்கப்புறமா ஆரம் வந்து சாரி அப்படின்னு கேட்டுட்டு போகிறாரு. டேய் நெல்றா, நீ மாட்டுக்கு இடிச்சிட்டு ஓடுவேன், நான் வந்து பார்த்துட்ருக்கணுமா அப்படின்ற மாதிரி. ஹலோ மிஸ்டர், நான் ஸ்டாரி கேட்டுட்டு போனேன், நான் ஓடுனதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆரம்னா. ஏய் அதெல்லாம் தெரியாதுடா, வா சண்டை போடுவோம் குத்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஆரம்னா மிஸ்டர் நீங்கள் தேவையில்லாமல் மூவ் பண்ணிட்டுருக்கீங்க, என்னடா பால்டப்பா
என்ன முட்டியா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இப்போ ஆரம்புக்கு நான் செம்ம காண்டாகுது. இப்போ ஆரம் 4 லிட்டரு அவர் கையை முறுக்கிட்டு, சார் எனக்கு வழி விடுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஆரம்புக்கு சுகாக்கு நான் செம்ம சண்டை வருது. 2 பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு பார்க்குறா. இப்போ வந்து சுகா வந்துட்டு ஆரம்பிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி வந்து சுகாக்குனா அவர் ஒரு கோவத்தில் இருந்திருப்பாருக்கு. சண்டை போடுறோம் அப்படின்ற வெளியில் இருந்திருப்பாரு. செம்மையாக அடிக்கவும் செய்கிறாரு, அடியும் வாங்கிக்கிறாரு. இப்போ ஒரு காலேஜாக அங்கே கூடிருச்சு. என்ன 2 பேருக்குள்ளே சண்டை அப்படின்ற மாதிரி. சுகா ஆப்வியஸ் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போடுவார். நான் சைலண்டாக இருப்பார்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி வந்து சண்டை போடுவார்னு எல்லாத்துக்குமே இப்போ தான் தெரியும். ஸோ இப்போ அங்கே ஸ்டாஃப் வந்து 2 பேருமே அப்படியே விலக்கி விடுறாங்க. இப்போ 2 பேரையும் தான் அப்படியே திட்டுறாங்க. நான் சொல்கிறாங்க, நீ நல்லா படிக்கிற பையன் நினச்சோம், நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத. இங்கே என்ன தான் காசு முக்கியம்னாலும் இங்கே வந்து பிரின்சிபலிட்டி ரொம்ப முக்கியம், டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பிரின்சிபலாக இருக்க கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே தலையை நோட் பண்ணிவிட்டு அவர் மாடுக்கு போகிறாரு. இப்போ சுகானா இருட்டா அவனை வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிட்ட ஒரு மாதிரி வார்ன் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ இந்த சினாரியோவை தான் ஒரு பொண்ணு பார்க்குறா. அவள் பேர் நான் பார்த்தீங்கன்னா ஐஷு. ஐஷு தான் இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. இப்போ ஐஷுவோட ஃப்ரெண்ட்ஸ்னா, ஐஷு என்னடி ஒரு மாதிரி அந்த பையனை பார்த்துட்ருக்கா? இல்லடி அந்த பையன் கூலாக இருந்தாலா அப்படின்ற மாதிரி சுகாவை சொல்கிறா. இப்போ சுகாவை வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் கூலாக இருந்தால் தான் ஏன் இந்த காலேஜ் ஃபுல்லாகவே அந்த பையன் மேலே க்ரஷ்ஷு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐஷுனா இன்னொரு பையன் சண்டை போட்டானே அவன் யாருடி? அவனா இவன் ஜாயினி. நம்மள மாதிரி ஹை கிளாஸா? இல்லடி மிடில் கிளாஸ்க்கும் கொஞ்சம் மேலே. ஓ இந்த புதுசாக வளர்ந்து வருவாங்களே பிஸ்னஸ் மேன்ஸ் அந்த மாதிரியா? ஆமாம் அவங்க அப்பா ஏதோ ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணி அதை கொஞ்சமாக டெவலப் பண்ணி வச்சுருக்காரு. இவன் அதை பார்த்துக்கிறதுக்காக இது பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவனுக்கு படிப்பு ரொம்ப முக்கியமாடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தினா ஐஷு உனக்கு தான் பெட்டுன்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாடி பிடிக்கும். சரி அவனுக்கு டேர் ஒன்று கொடுக்குறான், ஓகேவா? பெட்டாக கூட வச்சுக்கோ. சொல்லு. இந்த மாதிரி அந்த புட்டி போட்ட ஒரு பையன் இருக்கான் பார்த்தியா, அந்த பையனை கரெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், பெட்டடி என் லாம்பகினி உனக்கு தான் அப்படின்ற மாதிரி. இப்போ அச்சா நிஜமாவா? அந்த பர்பிள் கலர் லாம்பகினியா எனக்கா? மாற்ற மாட்டியே, பேச்சு மாற மாட்டியே அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ ஐஷுனா அப்படின்னா ஓகே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஐஷு வந்துட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டு ஆரம்பிக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இப்போ நான் அதை கண்டுக்கிற மாதிரியே இல்லை, அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காரு. அவர் பாட்டுக்கு எங்கே போகிறாருன்னு தெரியல. அவர் மாட்டுக்கு அப்படியே வந்துட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அவளை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்படியும் 1 வீக் பின்னாடி சுற்றிட்டே இருக்கா. இப்போ ஐஷோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை கலாய்க்கிறாங்க, உனக்கு லாம்பகினி கிடையாது போல் அப்படின்ற மாதிரி. இப்போ ஐஷோனா அந்த லாம்பகினி எனக்கு தான், அதுவும் அந்த பர்பிள் கலர் லாம்பகினி எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஐஷோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா. ஸோ ஐஷு தான் அப்படியே வந்து மாடி மேலே நிற்கிறா. அதாவது மாடி மேலே நின்றுட்டு அவள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் குதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவனா வந்து குதிக்கிறா. இப்போ கரெக்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கீழேருந்து ஒரு மாதிரி இதை விரிக்கிறாங்க. அவனா படக்குன்னு அதில் விழுறா. ஆக்சுவலி வந்து இது ஐஷோட பிளான் தான். இந்த மாதிரி வந்து லைக் நீ என்னை காப்பாற்றுற மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ஐஷோட பிளான் தான். ஸோ இப்போ அப்படியே பார்க்குறாரு. அவருக்குனா அப்படியே ஒரு தேவதை மாதிரி தெரிகிறா. தனக்காக ஒரு பொண்ணு உயிரே விடுவாளா அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. இப்போ அவர் தான் ஐஷு கூட பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. சாரி உங்களை இக்னோர் பண்ணதுக்கு, ஆனால் நீங்கள் ஏன் எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக கேட்குறாரு. இப்போ ஐஷுனா ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அதான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? நீ சைலண்டாக இருக்க, அதுக்கப்புறம் ஓவராக பணம் வச்சுட்டு இந்த திமிர் காட்டுறது அதெல்லாம் இல்லை. நீ ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக அந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட ரியல் கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலி இதுவே ஐஷுக்கு பெரிய க்ரீன் சிக்னல். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுறா. ஸோ வந்துட்டு நிறைய விஷயம் வந்து புதுசாக கற்றுத்தரா. இந்த ட்ரிங்கிங்கு, அதுக்கப்புறம் இந்த ட்ரக்ஸ் அந்த மாதிரி நான் எடுக்க மாட்டாரு, ட்ரிங்க் மட்டும் பண்ணுறாரு. ஸோ ஐஷுனா ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இது பண்ணிடுறா. ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே வந்து அவங்க டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 months ஆகுது. இப்போ நல்லாவே க்ளோஸ் ஆகிடுற ஐஷு கூட. பட் ஐஷுனா அவரை வந்து அட்வான்டேஜ் எடுக்க விட மாட்டா. அவரும் வந்து கேட்கவே மாட்டார். ஸோ 2 பேருமே அப்படியே வந்து லவர்ஸ் மாதிரி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஐஷு ரொம்ப லவ் பண்ணிகிட்ருப்பாரு.
ஐஷுக்கு ஒரு சின்ன காயம்னா கூட ஆரம்பால தாங்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ ஒரு நாள் வந்துட்டு ஆரம்னா அப்படியே வந்து ஐஷோட கிளாஸ் க்ராஸ் பண்ணுறாரு. இப்போ ஐஷோட ஃப்ரெண்டு தான் அவகிட்ட வந்து ஒரு கார் கீ கொடுக்குறா. இந்தாடி எப்படியோ ஆனால் மடக்கிட்டல அப்படின்ற மாதிரி. இப்போ ஆரம்னா என்னது ஐஷோட வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு கிட்டலாம் நின்று பார்க்குறாரு. ஐஷு தான் ஆமாடி அந்த பொட்டியை மயக்கிறது செம்ம கஷ்டம்னு நினச்சேன், ஆனால் இப்படின்றது கூட வாங்கிட்டான். அதுவும் அந்த மேலேருந்து கீழே குதிச்ச மாதிரிலாம் சூப்பர் ரே அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டுலாம் சொல்கிறா. பின்ன ரஸ்க்கு சாப்பிட்னாலும் ரிஸ்க் எடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி. இப்போ ஆரம்புக்கு நான் அப்படியே வந்து கண்ணுலேருந்து டீயாஸாக கொட்டிகிட்ருக்கு. இப்போ ஆரம் தான் அப்படியே அந்த கதவை திறந்து உள்ளுக்கு வர்றாரு. இப்போ அவனை ஒரு மாதிரி ஷாக்காக பார்ப்பான்னு பார்த்தா ஒரு மாதிரி சிரிச்சிட்டே பார்க்குறா. ஓ உனக்கு தெரிஞ்சிச்சா? நீங்கள் பாரு, அன்றைக்கி உங்க கூட ஒருத்தர் சண்டை போட்டால சுகா, எனக்கு அவனை தான் பிடிக்கும். ஓகே, எனக்கு ஒன்று மாதிரி புட்டி, அதுக்கப்புறம் புட்டின்றதை விட நீ ஹேண்ட்ஸமாக அழகாக தான் இருக்க, ஆனால் என்னோடய ஒன் யூஸ் கூட நீ கரெக்டாக வர மாட்டேன். நான் என்றைக்குமே ஒன் டைம் யூஸ் பண்ணாத அகெயின் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனா சொல்கிறா. பாரம் எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி சொல்கிறா. ஸோ நீ வந்துட்டு அந்த ஒன் டைம் யூஸுக்கு கூட நீ தகுதி இல்லை. ஓகே, உன்னோட லெவல் என்ன, என்னோடய லெவல் என்ன? நான் சில்வர் ஸ்பூன்லேயே பிறந்து வாழ்ந்தவன், புரியுதா? ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் புது சட்டை எடுப்பேன். நான் டெய்லியுமே ஏன் 1 ஹவருக்கு 1 டைம் நான் நியூ ட்ரெஸ் எடுப்பேன். அந்த அளவுக்கு நான் வெல்த்தி, புரியுதா? உன்னோட தகுதிக்கு மீறி நான் அசைன்மெண்ட் படாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. லிட்ரலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் முன்னாடி எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்துகிறா. இப்போ நிறைய காலேஜ் குரூப்ஸில் எனக்கு அது லைவாக ஷேர் ஆகுது. எல்லாமே அங்கே ஆரம்பப்படுற அசிங்கத்தை அப்படியே லைவ் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த காலேஜ் ஃபுல்லாக அதெல்லாம் பரவுது. ஸோ இப்போ நான் ஆரம்பிச்சுட்டு எப்படிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா எனக்கு இது ஃபன். அண்ட் தென் என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட லாபகினி பெட் பண்ணான். அந்த லாபகினி நான் வாங்குறதுக்கு எனக்கு வேணாவா? என்கிட்ட எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் இந்த மாதிரி பெட்டில் வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த டேரை கம்ப்ளீட் பண்ணி அந்த பெனிஃபிட்டை கையில் தரும்போது வா சுகம் இருக்குது பார்த்தியாரு, சும்மா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ சுகானா அப்படியே உள்ளுக்கு வராது. இந்த லைஃப்பை பார்த்துட்டு செம்ம கோவமாக வராரு. வந்துட்டு அப்படியே பல்லார்னு ஒரு அடம் விடுறாரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஷுக்கு தான். ஐஷு நான் அப்படியே பார்க்குறா ஒரு மாதிரி தகிச்சு போய். ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்கூலோட க்ரஷ்ஷு, ஸோ அவளோட க்ரஷ்ஷும் கூட அவர் அந்த பல்லார்னு விட்டுட்டு ஏய் அவன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னானா அப்படி மாதிரி கேட்குறாரு. இப்போ அவனா இல்லை நீ தானே அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்ன, இப்போ என்னடி ஏன் இந்த மயிறு வேலை? அது மட்டும் இல்லாமல் உன்ன மாதிரி டேஷுக்கு என் மேலே க்ரஷ்ஷா? இங்கே பாரு, இனிமேல் இவன் என் மச்சான், புரியுதா? என் மச்சான் லைஃப்பில் ஆடிட்டல, கிளம்பிக்கிட்டே இரு, நான் ஒன்று முடிக்கிறதுக்குள்ளே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சுகாவோட லாங்குவேஜில் முடிக்கிறதுனா லைக் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறது. ஸோ சுகானா இது மாதிரி ஆரம்புக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ ஆரம் தான் ஒரு மாதிரி தேம்பி உட்காந்து அழுதுட்டுருக்காரு. சுகானா பக்கத்தில் உட்காந்துருக்காரு. மச்சான் டே விட்டுறா மச்சான் அப்படின்ற மாதிரி. நான் அன்றைக்கி அடித்தால நீ எதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. டே இங்கே பாரு, பசங்கன்னா அப்படி தான், இன்றைக்கி அடிச்சுப்போம் நாளைக்கு சேர்ந்துப்போம், நமக்குள்ளே சண்டை வருதுல என்ன நார்மல் தானே அப்படின்னு மாதிரி. அப்படிலாம் இல்லை, நான் யார் கூடயுமே ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன். ஏன் கூட இருறா, எனக்கு உன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நீ உனக்காக ஒரு பொண்ணை வந்து இது எஃபர்ட் எடுக்கிறான்னு நினைக்கும் போது அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸை மதிக்கிற. அதுக்கப்புறம் அவள் என்ன தான் வந்துட்டு அவள் வந்துட்டு உன்னை பற்றி தப்பாகவே பேசியிருந்தாலுமே நீ அப்படியே ஒரு பொண்ணுன்றதுக்காக கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்று பார்த்தியா, நீ அந்த பொறுமெல்லாம் சத்தியமாக எனக்கு வராதுடா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் நீ ரொம்ப தியாகி தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அவ்வளோ பொறுமையாக நின்னையே எல்லாத்தையும் இழந்த மாதிரி, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அப்படி தான் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஆரம்பம் நினச்சி பார்க்குறாரு. டே நீ என்னன்னா ஃப்ரெண்டானதுக்கு அது என்னோட ரீசன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அப்படி தான் ரியானா அப்படியே இறங்கி வரா. டேடி மம்மியை கூப்பிட்டு வரீங்களா இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்குறா. இப்போ ஆரம்பம்னா ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவருக்குலாம் செம்ம காண்டாகுது. இப்போ உங்களுக்கு நான் ரொம்ப வந்துட்டு லைக் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு நீங்கள் அகெயின் அதே தப்பை திருப்பி இன்னொரு ஆள் கூட பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நான் என் லைஃப்பில் மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, இந்த லைஃப்னால தான் நான் என் ஃபேமிலியவே பிரித்தேன். அதுவும் நான் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
ஃபேமிலியெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னதான் எங்கள் அம்மா அப்பா என்னை திட்டியிருந்தாலுமே எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு தான் எனக்கு பிடிக்காது, என்னை பற்றி கவலை கூட இல்லைடா அப்படி பண்ணி வளர்க்கிட்டாங்க. நான் யாருமே இல்லாமல் இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு கூட பிறந்தா அவ கூட எப்படி இருக்கான்னு தெரியல. அப்படின்னும் போது இங்கே ரியாக்கு நான் அப்படியே சோக் ஆகுது. இப்போ சிவானா உன்னை யாரோ நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறாரியா அப்படின்ற மாதிரி, என்னை யார் மம்மி தான் நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இப்போ நீங்கள்ண்ணா அப்படியே வந்து உங்களுக்கு பிறந்த குழந்தைய பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க, அதாவது ரியாவை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ரியானா அவளுக்கு இங்கே சோக்காக்கிட்டே இருக்கு. இப்போ ஆரம்னா பார்த்து சாப்பிட்டு சரி டாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ அப்படியே தான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் போகுது. இப்போ நீங்கள்ண்ணா அதை வந்து மூவ் ஆன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்க, ஆனால் உங்களால் மூவ் ஆன் பண்ணவே முடியல. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அகெயின் என்ன சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்திருக்குமோ, அதாவது ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்குமோ அதே சிம்டம்ஸ் அகெயின் வருது. அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸாக உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் எதுவுமே வரல. ஸோ இப்போ நீங்களாக போய்ட்டு அந்த ப்ரெக்னென்சி கிட்ட வாங்கி செக் பண்ணுறீங்க. பார்த்தா வந்து பாசிட்டிவ்னு வருது. உங்களுக்குனா இது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்பிக்கை வச்சுட்டு அகெயின் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட செக் பண்ணுறீங்க. ஸோ அவங்கண்ணா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் அதெல்லாம் ஹாப்பியாக தான் இருக்குது. உங்களுக்கு தான் ஐயோ எப்படிப்பட்ட அவர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குலாம் தோணுது. இப்போ அப்படியே வந்துட்டு ஆரம்பிக்கிட்ட போகிறீங்க. போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு A to Z எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. உங்களுக்கு எனக்கு இந்த குழந்தைய வந்து பெற்றுக்கணும், பட் நானே வளர்த்துக்கிறேன், உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிறந்த ஃபஸ்ட்டு குழந்தைய அப்படியே விட்டுட்டீங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். இந்த குழந்தையுமே நீங்கள் விடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்க. பாருங்கண்ணா நான் தானே அந்த தப்பு பண்ணேன், நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர்னா இல்லை நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிட்ட சொல்கிறீங்க. இந்த மாதிரி எந்த ஹோட்டல் எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஆரம்பிக்குண்ணா ஷாக் ஆகுது. அவர்னா இந்த மாதிரியா எந்த குழந்தை விட்டுட்டு வந்த பொண்ணு குழந்தைங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ ஆமாம் என் குழந்தையோட செஸ் கிட்ட ஒரு ரோஸ் கலர் மச்சம் இருக்கும், அதுதான் அவரை நான் கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் அவரோட கடைசி அடையாளம். உங்களோட லைஃப்பில் நான் பொய்யா எதுவுமே இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்னை ஏற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆரம்னா ஒரு டைட் ஸ்லாப் கொடுக்குறாரு. உங்களுக்கு பெத்த குழந்தைய அப்படி தான் விட்டுட்டு வருவியா அப்படின்ற மாதிரி உங்களுக்குலாம் எதுவுமே புரியல. இவர் எதுக்கு அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. நீங்கள் எதுக்கு இப்போ நடிச்சிங்க, அது ஏன் குழந்தை தானே, ஏய் பெற்றது வேணால் நீயா இருக்கலாம், நீ கொடுத்தது நான் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ தான் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ அப்போ ரியா ஏன் குழந்தையா அருமையாக கேட்குறீங்க. இப்போ அவர்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. அவள் வந்து ஒரு மாதிரி பாவம் அவங்க வீட்டிலலாம் சொல்லியிருப்பா இல்லையா, எனக்கு அம்மா இல்லை, நான் அம்மாவை பார்த்ததே இல்லை, அப்பா நான் அம்மா காமிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி அவள் நிறைய விஷயம் சொல்லியிருப்பா அவங்கக்கிட்ட. கொஞ்சம் பழகின கொஞ்ச நாள்லையே அவங்க அம்மா எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் எல்லாமே சொல்லியிருப்பா. உங்களுக்கு அதை நினச்சி ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அழுகக்கூடாது. அவர்னா அப்படி கம்ஃபர்ட் பண்ணியிருக்காரு. சரி விடு பரவாயில்ல விடு, நான் சொன்னேன் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே ஏமாற்ற மாட்டாங்கன்னு. இப்போ ஆரம்னா அவரோட பாஸ்ட் எல்லாமே உங்ககிட்ட சொல்கிறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் மாறி உங்கள் பாஸ்ட்டை சொல்லிக்கிறீங்க. இப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்களாம் சொல்கிறீங்க எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்கு ரியா அதுக்கப்புறம் இந்த குழந்த அப்போனா அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறாரு. என்னால் அவங்கள முழுசாக ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னு கேட்குறாரு. ஏன்னா நம்ம கூட எதுவுமே பழகலை, ஜஸ்ட் நமக்குள்ளே இன்டிமசி அது மட்டும்தான் இருந்திருக்கு. நமக்குள்ளே என்னமோ இருக்குடி, அதனால தான் இந்த இன்டிமசி எல்லாமே நடந்திருக்கு அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அண்ணா நம்ம குழந்தை எப்படி அதை தெரியா இப்படி நம்மளை ஏற்றுப்பா, என்ன எப்படி ஏற்றுப்பா, நான் ஏற்றுக்க வைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம்னா உங்களை டேரெக்டாக மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ரியானா அவங்கள பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிறா, அப்படியே அந்த ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஆரம்னா இவங்க தான் உன்னோட ரியல் அம்மா, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், பட் அவனுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர்னா அந்த கதையை அப்படியே மாற்றி விட்டுறாரு. ரியாக்கிட்ட எந்த ஒரு உண்மையே சொல்லலை. உங்களுக்கு கில்ட்டி ஆகுது, பாரம்பரியம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம்னா பாஸ்ட் இஸ் பாஸ் வயன்,
எல்லாமே பாஸ் தான் அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு நான் லைக் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி கிடச்சிருக்கு, பட் இது உங்களால் ஃபுல்லாக வந்துட்டு லைக் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு இருக்குது. ஏன்னா நீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆழம் வந்து பர்சனலாக உங்களுக்கு வந்து லைக் எப்படின்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் நீங்கள் 2 பேருமே அன்கான்ஷியஸாக இருக்கும் போது தான் ஒன்றா இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் நான் ஆரம்ப ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ இப்படியே அந்த குழந்த பிறக்கிற டேவும் வருது. ஸோ இந்த இந்த நிறைய மாதத்துலேயே அவரோட எல்லா லவ்வையும் உங்களுக்கு காட்டியிருப்பாரு. உங்களுக்கு நான் லைட்டாக பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எல்லா கேரையும் பார்க்குறீங்க. ஏன்னா உங்களோட பாஸ்ட்டில் உங்களை ரொம்ப மோசமாக ஒரு ஸ்லட்டு ரேஞ்சுக்கு உங்களோட எக்ஸ் வந்து ட்ரீட் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு லவ் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையே வேணாம் அப்படின்ற மாதிரி வைக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. இப்போ அகெயின் அந்த நம்பிக்கை மலருது பிகாஸ் ஆரம்பனால. ஸோ உங்களுக்கு நான் இப்போ ஆரம்பம் பிடிச்சிருக்கு. பட் உங்களுக்கு ஒரு பயம், இவர் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பார் இல்லையா, நான் ஒரு டைம் யூஸ் பண்ணது அகெயின் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அதனால் உங்களுக்கு சொல்கிறதுக்கே பயம். இப்போ ஆரம்புக்குனா ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தனியாக குழந்தை பெற்றிருப்பீங்க. ஸோ அவர் எதையுமே பார்த்துருக்க மாட்டார். ரியா எப்படி பிறந்தா எதையுமே அவர் பார்த்துருக்க மாட்டார். இப்போ அவர் கண் முன்னுக்கு பார்க்குறாரு. லைக் அவர் நான் அவங்க பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. அப்படி குழந்தை வெளியே வருது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அந்த ஒரு குழந்தை வந்துட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணுது. லைக் ஒரு குழந்தை இல்லை, ஆக்சுவலி 2 குழந்தை, இன்னொரு குழந்தையும் வருது. ஸோ அதுவும் பொண் குழந்தை தான், 2மே ட்வின்ஸு. ஸோ நான் இந்த கையில் ஒரு குழந்தை, அந்த கையில் ஒரு குழந்தை வச்சுருக்காரு. இப்போ அந்த குழந்தை நான் அப்படியே ஆரம்பம் பார்த்து சிரிக்குது. ஸோ இப்போ அவர் கண்ணில் அப்படியே டீயர்ஸ் வந்து கொட்டுது. இப்போ அவங்க நெத்தியில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஐ லவ் யூ ஸோ மச் வயன். எனக்கு தெரியல ஏன் எனக்கு உனக்கு பிடிச்சிச்சின்னா, நான் அவனை பார்த்தோன்னே ஒரு ஃபீல், எனக்காக இவ்வளோ கஷ்டப்படணும் அவசியம் இல்லைல்ல. ரியா கூட நீ நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி, அதுவும் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நீ கரெக்டான டெசிஷன் எடுத்துருக்க வயன். அதனால் உன் ஃபேமிலியை நீ இழந்துட்டுல வயன் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் தான் இல்லை, ரியாவை கலைச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என் லைஃப்பில் ரிக்ரெட் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஒரு குழந்தைய கொன்னுட்டோம், அதுவும் உலகத்தை தொடாத, உலகத்தை பார்க்காத, மண்ணுக்கே வராத, மண்ணில் தவழாத குழந்தை கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தாட் வரும். எனக்கு அது வேணாம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷாக் அடிக்கிறதோட என் ஃபேமிலி ஒரேடியாக எனக்கு கொண்டுட்டா கூட பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஆரம்பிக்குனா அந்த ஒரு நல்ல மனசு ஆரம்பிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. 60 வரைக்கும் எத்தனையோ பொண்ணை பார்த்துருப்பாரு, ஆனால் உங்களை மாதிரி யாரையுமே பார்த்ததில்ல. இப்போ அப்படி தான் ஒரு 2 இயர்ஸ் போகுது. ஸோ இந்த 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ ரியானா வந்துட்டு அவளுக்குனா ஒரு 9 இயர்ஸ் ஆச்சு. அவனால் ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறா. அவளை 2 தங்கச்சிங்களையுமே அவள் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறா. சொன்னீங்கன்னா ரியாம்மா இங்கே வாயேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறா. மம்மிக்கு இந்த க்ளோத்ஸை ஃபோல்டு பண்ண ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி. நான் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவளுக்காக ஃபோல்ட் பண்ணி கொடுக்குறா. அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி சோக் ஆகுது, உங்களுக்கு வாட்டர் எடுத்து வந்து கொடுக்குறா. எல்லாமே அவள் தான் உங்களை பார்த்துக்கிறா. லைக் உங்களை லிட்ரலி அவள் அம்மா மாதிரி கேர் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ அப்படியே அவங்க இன்னும் 2 குழந்தைங்க அப்படியே வந்துட்டு ததக்க புதுக்காக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஒருத்தி பேர் ஜியா, இன்னொருத்தி பேர் வந்து மியா. ஸோ இப்போ நீங்கள் ஜியா மியா 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க மம்மா இவன் நான் அடிச்சுதான் மம்மா, என்ன மம்மா ஜியா தான் நான் அடித்தான் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே தான் ரியானா போய்ட்டு 2 பேர் முன்னாடி நிற்கிறா. அவங்க அக்காவை பார்த்தோன்னே 2 பேர் நான் கப்பு சிப்புன்னு ஆயிடுறாங்க. ஆக்சுவலி வந்து உங்களை விட ரியா தான் அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பர்சன். ஏன்னா அவங்கள அப்படியே ஏமாற்றிடுவாங்க 2 பேருமே. ரியானா 2 பேருமே ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாகவே வளர்ப்பா. உங்களுக்கு ரியா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவலையே இல்லை அந்த மாதிரி. இப்போ அப்படியே கிளம்பி ஆஃபீஸ்க்கு ரெடியாகி வராரு. இப்போ வந்த உடனே ரியா அதுக்கப்புறம் ஜியா யாரையுமே அவர் பார்க்கவே இல்லை. டேரெக்டாக வந்து அவங்க நெத்தியில் கிஸ் கொடுக்குறா. அதுக்கப்புறம் தான் திரும்பியும் பார்க்குறாரு. இப்போ அடுத்து ரியாவுக்கு அவங்க 2 பேருமே டாடி நீ எப்பவுமே இப்படி தான் பண்ணுற டாடி. ஆமாம் ஜியா டாடி எப்பவுமே இப்படி தான் பண்ணுறாரு, கரெக்டு தான் மையா அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு அவருக்கு வர சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் 2 ஏஞ்சல்ஸ் வளர்த்துட்ருக்காங்க. இவன் நான் அடிச்சுட்டா டாடி, என்ன டாடி இவன் தான் நான் அடித்தான் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அகெயின். இப்போ உங்களுக்கு என்ன பொறாமையா? ஆமாம் உனக்கு மட்டும்தானே ஃபர்ஸ்ட் கிஸ் கிடைக்குது. ஆமாம் எனக்கு தான் கிடைக்கும், என் புருஷன் எனக்கு தான் கொடுப்பான், வேறு என்ன உனக்கு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ எல்லாம் டாடி எனக்கு கொடு டாடி, மை ஃபர்ஸ்ட் கிஸ் இல்லை, மை ஃபர்ஸ்ட் கிஸ் ஆல்வேஸ் யுவர் மம். ஓகே அதுதான் என்னோடய ஏஞ்சல். புரிஞ்சா சரி அப்படின்ற மாதிரி ரியானா சொல்கிறா.
இப்போ ரியானா என்ன மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? நீங்கள் சேர்றதுக்கே நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஆரம்பம் நீங்களும் நான் அப்படியே மாற்றி மாற்றி விங்க் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அந்த சீக்ரெட் இன்னுமே ரியாக்கு தெரியாது. ஸோ நீங்கள் நான் அதை அப்படியே வந்து சீக்ரெட்டாகவே வச்சுருக்கீங்க. ஸோ இப்படி தான் அவங்க ஃபேமிலி அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. தி எண்ட். ஸோ ஐ திங்க் இந்த ட்விஸ்ட்டை வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேர் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஐ ஹோப் உங்களை எல்லாத்துக்குமே பிடிக்கும்னா. ஸோ டாடா பை பை லவ் யூ டா.